எந்த அழுத்தத்திற்கும் இந்த அரசு அடிபணியாது. கவர்னரோ யாருக்கும் அடிபணியாது. யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார். எங்களுடைய முதல்வர், நம்மளுடைய முதல்வர் யாருக்கும் காம்ப்ரமைஸும் செய்ய மாட்டார். யாருக்கும் அடிபணிய மாட்டார். யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து இங்க ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கும் அவருடைய ஸ்டாண்ட்ல நம்மளுடைய முதல்வர், எங்களுடைய முதல்வர் அண்ணன் விஜய் அவருடைய ஸ்டாண்ட்ல என்னைக்கும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அதனால ஒரு விஷயம் மாற்றோம் இல்ல அததான் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. அதான் நாங்க சொல்லிக்கிட்டோமே, அரசோட ஸ்டாண்ட் தான் சொல்லியாச்சு. எல்லா விட்டருக்கும் சிஎம் ரியாக்ட் பண்ண வேண்டிய இதெல்லாம் இங்கேயே இல்ல கவர்னர் இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. இதெல்லாம் இங்கேயே கண்டிக்கப்பட்டு விட்டுச்சு. தேவையான பொழுது அனைத்திற்கும் எங்க தேவையோ கண்டிப்பா பேசுவார். எல்லாத்துக்கும் முதல்வர் உடனடியாக தேவையான உத்தரவுகளை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் அங்கங்க தேவையான இடத்துல நாங்களும் அட்ரஸ் அதுதான் சொல்லியிருக்கேன். வந்த வைகை அணையை போய் பார்வையிட்டு 3 வாரம் ஆச்சு. அதுக்கு உடனடியாக இப்ப அந்த அரசு பொறுப்பேற்ற 40 நாட்கள்ல 3 வாரத்துக்கு முன்னாடியே அதை பார்வையிட்டு அதுக்கு தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெற, தூர்வாரும் அனுமதியை பெற 70-80 வருடங்களுக்கு அப்புறம் அந்த வைகை ஆறு கொண்டு வரப்பட்ட பிறகு இப்பதான் தூர்வாரும் பணிகளே முன்னெடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதற்கான அனைத்து கோப்புகளும் அனுப்பப்பட்டிருக்கு. அந்தந்த துறைக்கு அனுப்பப்பட்டு பினான்ஸுக்கு தேவையான அனுப்பப்பட்டிருக்கு, ஒன்றிய அரசுக்கு தேவையான சுற்றுச்சூழல் அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கு. எல்லாம் வந்தவுடன் உடனடியாக தூர்வாரப்படும். அனைத்து வேலையும் துவங்கியாச்சு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? அந்த மாதிரி எதுவும் இல்லை. இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு. அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க. பொய்யான குற்றச்சாட்டு. பெரிய நம்பிக்கை வைத்துதான் முதலமைச்சர் பதவி முறையே வந்திருக்கீங்க. ஆனா ஊழல் குற்றச்சாட்டுகளுடைய அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து செய்கிறீங்களே. தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான இப்ப எங்க எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தர் முடியும் 500 பேர் 1000 பேர் ஒவ்வொரு நாள் இணைஞ்சிட்டே தான் வராங்க. யாரெல்லாம் ஸ்டாலின் தலைமை ஏற்றுக்கொள்ள முடியலையோ, யாரெல்லாம் எடப்பாடி தலைமை ஏற்றுக்கொள்ள முடியோ சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. எந்த இடத்துல திரும்பவும் சொல்றோம், எங்களுடைய தலைவருடைய பாலிசியில, எங்களுடைய முதலமைச்சருடைய பாலிசியில எந்த இடத்துல காம்ப்ரமைஸ் ஆகும்.